ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசனிங் சீரீஸ் டெய்லியும் 5 சம்ஸ் பார்த்துட்ருக்கோம்ல. அதில் நம்ம ஏற்கனவே 5 பார்ட் பார்த்தோம். இன்றைக்கி 6வது பார்ட்டில் 5 சம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அணிவகுப்பில் ஒரு வரிசையில் 7 பேர் நிற்கிறார்கள். Q ஆனவர் Rக்கு இடப்புறமாகவும் Pக்கு வலப்புறமாகவும் நிற்கிறார். O ஆனவர் Nக்கு வலப்புறமாகவும் Pக்கு இடப்புறமாகவும் நிற்கிறார். இவ்வாறே S ஆனவர் Rக்கு வலப்புறமாகவும் Tக்கு இடப்புறமாகவும் நிற்கிறார். அந்த வரிசையின் நடுவில் நிற்பவர் யார்? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கொஷினில் ஒரு 7 பேர் இருக்காங்க. அவங்க மார்ச் பாஸ்டில் வந்துட்டு, அதாவது அணிவகுப்பில் ஸ்ட்ரெயிட்டாக அந்த 7 பேரும் நிற்கிறாங்க. அவங்களோட பொசிஷன், அந்த 7 பேரோட பொசிஷன் வந்துட்டு இவங்க லெஃப்டில் இருக்காங்க, ரைட்டில் இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு சென்டரில் ஒரு ஆள் இருக்காங்க. அந்த சென்டரில் இருக்க ஆள் தான் நம்மளை கேட்டிருக்காங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இப்போ எப்படி பண்ணலாம்? இப்போ இதில் என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்லேருந்து வரலாம். இப்போ என்ன, ஃபஸ்ட்டு Q. இந்த Qங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டாண்டிங் லெஃப்ட் டு R. Rக்கு லெஃப்டில் இருக்காங்க, சரியா? அப்போ Rக்கு லெஃப்ட்னா இந்த சைட் போடுவோமா? இப்போ R இங்கே போடுறோன்னா இந்த Rக்கு லெஃப்ட் சைட்னா இந்த பக்கம். அப்போ இந்த பக்கம் யார் இருக்கா? Q இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த Q ரைட் டு Pக்கு ரைட்டில் இருக்காங்க. அப்போ Pயை இந்த பக்கம் போடுறோம். அப்போ என்ன ஆகுது, Qங்கிறவங்க Rக்கு லெஃப்ட்லேயும் Pக்கு ரைட்லேயும் இருக்காங்களா? அடுத்து O எடுத்துக்கிறோம். O என்ன சொல்கிறாங்கன்னா, Nக்கு ரைட்டில் இருக்காங்களா? O இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு N அண்ட் லெஃப்ட் டு P. அப்போ இந்த Pக்கு லெஃப்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ Pக்கு லெஃப்டில் O இருக்காங்க. இந்த Nங்கிறவங்க O இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு N, Nக்கு ரைட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க சொன்னது கரெக்டாக இருக்கா? ஓக்கு அதாவது Pக்கு லெஃப்டில் O இருக்காங்க, Nக்கு ரைட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, S இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு R. எஸ்ஸுங்கிறவங்க Rக்கு ரைட்டில், அப்போ R இங்கே இருக்குது. Rக்கு ரைட்னா இந்த பக்கம் வருமா? அப்போ S இங்கே இருக்காங்க, சரிங்களா? அண்டு லெஃப்ட் டு T. அப்போ Tக்கு லெஃப்டில் S இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எஸ்ஸுங்கிறவங்க Rக்கு ரைட்லேயும் Tக்கு லெஃப்ட்னா என்ன பக்கம், இந்த வருமா? அப்போ எஸ்ஸுக்கு வந்துட்டு ரைட்டில் T இருக்குது, எழுதியாச்சு, சரியா? அந்த 7 பேர் தான் வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இந்த பொசிஷனில் தான் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க நமக்கு, அப்போ அந்த வரிசையில் நடுவில் நிற்பவர் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த வரிசையில் நடுவில் நிற்கிறவங்கன்னா யார்? Q தான் நடுவில் நிற்கிறாங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, Q. ஓகேயா? A is equal to 1, B is equal to 2, C is equal to 3, Z is equal to 26 என மதிப்பு கொண்டால் dog by cat is equal to 7 எனில் bull by pig is equal to. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏனா ஏக்குரிய வேல்யூ 1, பினா 2, சினா 3 அப்படின்னு இசட்டுக்கு 26, அதாவது ஆல்ஃபபெட் படி கொடுத்துட்டு டாக் பை கேட்டோட வேல்யூ வந்துட்டு 7 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ புல் பை பிக்கோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆல்ஃபபெட் படி அவங்க கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ நம்ம என்ன எடுத்துப்போம், டியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 4ஆக இருக்கும். அதே மாதிரி ஓவோட வேல்யூ 15, ஜியோட வேல்யூ 7, சியோட வேல்யூ 3, ஏயோட வேல்யூ 1, Tயோட வேல்யூ 20 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சைடு நமக்கு 7 சொல்லிட்டாங்களா? அப்போ நம்ம இடையில ப்ளஸ்ஸோ மைனஸோ மல்டிப்ளையோ ஏதோ பண்ணணும். அதனால் என்ன பண்ணோன்னா, நம்ம மல்டிப்ளை ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்குறோம். பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 4 டேபிளில் 25 டைம்ஸ் வருமா? 5 இது கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும், 3யும் கேன்சல் ஆயிரும். அப்போ 7. அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க வேல்யூ 7 கிடச்சிருதா? அப்போ நம்ம இந்த பக்கமும் போய் எல்லாரோட வேல்யூவும் போட்டு மல்டிப்ளை பண்ணி செய்ய போகிறோம். அப்போ பியோட வேல்யூ என்ன, 2 போட்டாச்சு. அதே மாதிரி யூக்கு 21 போட்டாச்சு, எல்லுக்கு 12 போட்டாச்சு, எல்லுக்கு 12 போட்டுட்டோம், பிக்கு 16, ஐக்கு 9, ஜிக்கு 7 போட்டாச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் 8 டைம்ஸ் வரும். இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 7 டைம்ஸ் வரும்.
7 7 கேன்சல் ஆயிரும். இதை திரும்பி இங்கே கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வரும். 4 இங்கே கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ், 2 டேபிள் இதை கேன்சல் பண்ணால் 6. அப்போ ஆன்சர் நமக்கு ஃபைனலாக என்ன வந்துடுது? 6 வந்துடுது. 6 எந்த ஆப்ஷனில் இருக்குது? நமக்கு பி ஆப்ஷனில் இருக்கா? இப்போ பி தான் நமக்கு ஆன்சர். When we write A Z B Y C X to Y B Z A, how many consonants will appear to the left of the vowels? இப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு சீரீஸ், அதாவது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா வந்து ஏஇசட் பிஒய்சி இசட்னு நம்ம இசட் ஏ வரைக்கும் எழுதுகிறாங்க. இப்படி எழுதிட்டு நம்ம வவல்ஸ் இருக்குல்ல, வவல்ஸ்னால் என்ன சொல்லுவோம்? ஏஇஐஓயு இருக்குல்ல, அந்த வவல்ஸ்க்கு லெஃப்டாக வரக்கூடிய கான்சனண்ட் எத்தனை இருக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. அதாவது இப்போ பார்த்தோன்னா இப்படி தான் எழுதிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஏஇசட் பிஒய் சிஎக்ஸ்னு வந்து இசட் ஏ வரைக்கும் எழுதிட்டு, இப்போ வவல்ஸ் நமக்கு என்னென்ன இருக்குது? ஏஇஐஓயு, இந்த 5 வவல்ஸ் இருக்கா? இந்த 5 வவல்ஸ்க்கும் லெஃப்டாக வந்துட்டு கான்சனண்ட் அப்படின்னா உயிரெழுத்து அல்லாதது வரக்கூடிய அந்த கான்சனண்ட் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ இந்த சீரீஸில் வந்து நமக்கு எத்தனை உயிரெழுத்து வவல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஒரு வவல்ஸ் இருக்கா? ஏ இருக்குது. அந்த மாதிரி இங்கே இ, இங்கே வந்துட்டு இங்கே ஏ, இங்கே இ, இங்கே ஐ, அப்புறம் வந்து இங்கே ஃபஸ்ட்டு சீரீஸ் மட்டும் பார்க்குறோம். இப்போ ஓ, அடுத்து இங்கே யூ. அதே மாதிரி தலைகீழ வந்து இங்கே பார்த்தோன்னா ஏ, இங்கே வந்து இ இருக்குது, இங்கே ஐ, இங்கே ஓ, இங்கே வந்துட்டு யூ இருக்குது. எழுதியாச்சா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வவல்ஸ்க்கு லெஃப்டாக வரக்கூடிய கான்சனண்ட்டு. இப்போ இந்த வவல்ஸ் இருக்குது, வவலுக்கு லெஃப்டாக இங்கே இசட் இருக்கா? அப்போ இது வந்து வந்திருக்கா? இது 1. அதே மாதிரி இந்த வவலுக்கும் லெஃப்டில் கான்சனண்ட் இருக்குது, இது 2. அப்போ இதுக்கும் வந்து 3, இது வந்து 4, இதுக்கும் லெஃப்ட்லேயும் கான்சனண்ட் வந்திருக்கு 5, இதுக்கு லெஃப்ட்லேயும் வந்திருக்கு 6, இதுக்கு லெஃப்ட்லேயும் இந்த ஐக்கு லெஃப்டில் இந்த எஸ் வந்திருக்கா? அப்போ 7. அதே மாதிரி யூக்கு லெஃப்டில் எஃப் வந்திருக்கு, அப்போ 8. ஈக்கு லெஃப்டில் டபிள்யூ வந்திருக்கா? அப்போ 9. இங்கே ஏழுக்கு லெஃப்டில் எதுவுமே வரல. அப்போ மொத்தம் எத்தனை வந்திருக்கு அப்படின்னா 9 தான் நமக்கு ஆன்சர். இருமுறை ஒரு பகடை உருட்டப்படும் போது கூடுதலாக பகா எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? இப்போ இந்த கொஷினில் வந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 2 தடவை ஒரு பகடையை, ஒரு டைஸை 2 தடவை உருட்டுறாங்க. உருட்டும் போது நம்ம கிடைக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ப்ரைம் நம்பர் பகா எண்கள் வர்றதுக்கான நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி தான் நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு இப்போ நமக்கு என்ன 2 டைஸ் வந்துட்டு உருட்டுறாங்க, 2 தடவை உருட்டுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நார்மலாக நமக்கு ஃபார்முலா என்ன டைஸை பொறுத்திருக்கோம்? டோட்டல் பாசிபிலிட்டி என்ன பண்ணுவோம்? எக்ஸ் பவர் என்னன்னு போடுவோமா? 2 டைஸ் அப்படிங்கிறனால 6², அப்போ 36. அப்போ 2 டைஸை நம்ம உருட்டுறோம், 2 தடவை உருட்டுறோம் அப்படின்னா நமக்கு மொத்த பாசிபிலிட்டிஸ் என்ன? 36. இது ஓகே. அந்த 36 தான் என்னது? இது நமக்கு சரியா? இப்போ இதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த கிடைக்குதா, இதை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது பகா எண்கள் ப்ரைம் நம்பர் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நமக்கு கேட்குறாங்க. இப்போ ப்ரைம் நம்பர்னால் நமக்கு என்னென்ன வரும்? 1 வரும், 2 வரும், 3, 5, 7, 11, 13 போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம கடைசியாக ப்ளஸ் பண்ணது 12 தான் வருமா? அப்போ இது வரைக்கும் நமக்கு ஓகே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு 1,1 இருக்கா? இதை 2ஐயும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 2 வருதா? அப்போ இதை நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி 1,2 இதை ஆட் பண்ணால் 3 வருதா? அப்போ இதுவும் நம்ம எடுத்துப்போம். 1,3 இருக்குது, இதை ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? 4 வந்துடும். அப்போ அது வராது. அதே மாதிரி 1,4 இருக்கா? இதை ஆட் பண்ணால் 5 வரும். அப்போ அது வரும். 1,6 பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆட் பண்ணால் 6 வந்துடுதா? அப்போ அது வராது. அடுத்து 1,6 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன? 7 வரும். இதே மாதிரி நம்ம ப்ரைம் நம்பர் மட்டும் பார்க்குறோம். இந்த இடத்துல என்ன வரும்? 2,1 வரும். இந்த இடத்துல 2,3 வருது. இந்த 2,5 வரும்.
இதே மாதிரி இங்கே வந்து 3,2 வரும், 3,4. 4ல் பார்த்தோம் அப்படின்னா 4,1 4,3 வரும். 5ல் பார்த்தோம் அப்படின்னா 5,2 5,6 வருது. 6ல் பார்த்தோம் அப்படின்னா 6,1 6,5 வருது. அப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ வருது? 1ல் வந்துட்டு 4 வருது. அதே செகண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 வருதா? 3 வருது. தேர்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2. அதே மாதிரி 4த்துலேயும் 2, 5த்துலேயும் 2, 6த்துலேயும் 2. மொத்தமாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 15. அப்போ ப்ரைம் நம்பர் வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து 15 இருக்குது. அப்போ ப்ரைம் நம்பர் வரதுக்கான பாசிபிலிட்டி 50, மொத்த பாசிபிலிட்டி என்ன? 36. அப்போ மொத்த ப்ராபபிலிட்டி என்ன? இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ப்ரைம் நம்பர் வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 15/36. இதுதான் நமக்கு ஆன்சர். J2Z K4X I7V dash H16R M22P find the missing term. இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா விடுபட்டவையை கேட்குறாங்க. அதாவது மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் தான் வந்துட்டு கேட்குறாங்க. நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்துட்டு இடையில ஒரு டேர்ம் மிஸ் பண்ணிவிட்டு அந்த மிஸ்ஸிங் டேர்ம் தான் வந்துட்டு கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல வந்துட்டு J2Z கொடுத்துட்டு J2Z K4X I7V நடுவில் ஒரு டேர்ம் தான் கொடுக்காம H16R M22P இது கொடுத்துட்டு இங்கே என்ன டேர்ம் வரும் தான் கேட்குறாங்க. இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் லாஸ்ட் இருக்க ஆல்ஃபபெட், அதாவது லாஸ்ட் இருக்க ஆல்ஃபபெட் இங்கே என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? இசட் இருக்கா? இசட்க்கு அடுத்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து எக்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து வி கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த மாதிரி இருக்குது? இசட்டு அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் ஒய்யை விட்டுருக்காங்க, அப்படி தானே? ஒய்யை விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒய்யை விட்டுருக்காங்களா? அடுத்து அதுக்கு முன்னாடி உள்ள டபிள்யூவை விட்டுட்டு வி கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரும்? யூ இருக்குமா? யூவை விட்டுட்டு அப்போ இங்கே டி தான் வந்திருக்கணும், சரிங்களா? அடுத்து இங்கே டி இருக்குது, அப்போ எஸ்ஸை விட்டுட்டு இங்கே ஆர் வருமா? இங்கே ஆர் இருக்குது, க்யூவை விட்டுட்டு பி. அப்போ நமக்கு லாஸ்ட் லெட்டர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு? டீன்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? இங்கே ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது, 4, இங்கே 7, இங்கே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இங்கே 16, இங்கே 22 இருக்குது. இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் நான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த 2க்கும் 4க்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? 4ல் 2 போச்சுன்னா 2, சரிங்களா? 4ல் போச்சுன்னா 2. இந்த 4க்கும் 7க்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? 7 - 4 என்ன? 3யா? 3 வந்துருச்சு. இப்போ இங்கே நம்பர் நமக்கு தெரியாது. அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த 16க்கும் இந்த 22க்குமான டிஃபரன்ஸ் என்ன நமக்கு? 6, ஓகேங்களா? அப்போ இங்கே 2, இங்கே 3ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த நம்பருக்கும் இங்கே உள்ள நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கலாம்? 4ஆக இருக்கலாம். அடுத்து இந்த நம்பருக்கும் இந்த 16க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கலாம்? 5ஆக இருக்கலாம். அப்போ 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் போகுதா? அப்போ நான் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்போ இங்கே தான் நமக்கு இந்த நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ நான் பார்க்குறேன். அப்போ என்ன? இங்கே வந்துட்டு 4 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இந்த 7 இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 4ஆ? அப்போ நான் 7 + 4 போட்டேன்னா 11 வந்துருச்சா? அப்போ 11 + 5 என்ன? 5, 16. அப்போ நமக்கு கரெக்டாக வருது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கலாம்? 11 வரலாமா? ஓகேங்களா? நம்பர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்குறோம். டிஃபரன்ஸ் பார்க்கும்போது கண்டினியூஸாக நமக்கு 2, 3, 4, 5, 6ன்னு நமக்கு டிஃபரன்ஸ் வருது. அதனால் 7 + 4 ஆட் பண்ணி இந்த இடத்துல 11 போடுறோம். அடுத்து நம்ம செஞ்சு பார்க்குறோம். 11 + 5, 16. அப்போ கரெக்டாக தான் இருக்குது இந்த ரூலு. அதனால் இங்கே 11 போட்டுக்கிறோம், ஓகேங்களா? அப்போ 11 கண்டுபிடிச்சிட்டோம். கடைசியில் உள்ள ஆல்ஃபபெட் டி கண்டுபிடிச்சாச்சு. முன்னாடி உள்ளதான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா ஜே, அடுத்து இங்கே கே இருக்குது, இங்கே ஐ இருக்குது, இங்கே தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக. அடுத்து இங்கே ஹச், இங்கே எம் இருக்குது. நம்ம ஆல்ஃபபெட் வந்துட்டு கரெக்டாக ஆர்டர் படி எழுதணும் அப்படின்னா நமக்கு எப்படி வரும்? ஹச்ஐ, ஜே, கேஎல்,
எம் என் ஓபின்னு போகுமா? இவங்க எடுத்திருக்கதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜே எடுத்துட்டாங்க. நான் ஜே இங்கே இருக்குது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ரைட் சைடு ஜேக்கு ரைட் சைடில் உள்ள கே எடுத்திருக்காங்க. அப்படி தானே? அடுத்து பாருங்கள், ஜேக்கு லெஃப்ட் சைடில் உள்ள ஐ எடுத்திருக்காங்க. அடுத்தப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள், அடுத்து விட்டுட்டு திரும்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சைடு எடுத்திருக்காங்களா? அப்போ என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு இதுக்கு ரைட்டில் போகிறாங்க, அடுத்து லெஃப்டில் போகிறாங்க, திரும்பி என்ன பண்ணுவாங்க? ரைட்டில் தான் போவாங்களா? ரைட்டில் போனால் இந்த இடத்துல என்ன வரும்? எல் வந்துடும். எல் தானே வரும். அடுத்து திரும்பி என்ன பண்ணுவாங்க? லெஃப்டில் போவாங்க. லெஃப்டில் போகும்போது ஹச் இது வந்துருச்சு. திரும்பி ரைட்டில் போவாங்க, இந்த எம் வந்துருச்சு. அப்போ இந்த ரூல் படி பார்த்தா நமக்கு என்ன ஆகும்? எல் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டில் வருமா? ஓகேங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? L11D. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம ஏற்கனவே போட்ட ரீசனிங் சீரீஸ்னால் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.